சென்னை தேனாம்பேட்டை நல்லன் தெருவில் வசித்து வருபவர் செல்லத்துமேரி. இவர் கணவரை இழந்த நிலையில் வீட்டு வேலை செய்து தனது இரு மகள்களான சகாயமேரி மற்றும் சாந்தாமேரி ஆகியோரை வளர்த்து வந்துள்ளார். மூத்த மகள் சகாயமேரிக்கு காதல் திருமணம் நடைபெற்ற நிலையில் செல்லத்துமேரி தனது இளைய மகளான சாந்தாமேரியுடன் வசித்து வந்துள்ளார். இந்த பொண்ணுகிட்ட அவனாதான் வந்து பேசினா. ஃபர்ஸ்ட் அண்ணன் தங்கச்சி மாதிரி பேசினா. அதுக்கப்புறம் பேசி 2 பேரும் லவ் பண்ணி 3 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அதில் அவ்வளோ சண்டை, அவ்வளோ பிரச்சனை, அத்தனை சூசைட் அட்டெம்ப்ட். ஒரு ஸ்டேஜில் அவன் ஆனான்ட்டு சொன்னாலும் அவ கேட்கல. இந்நிலையில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு சாந்தாமேரிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த அஸ்வின் குமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் அண்ணன் தங்கை போல பழகி வந்த இருவரும் பின்னாளில் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சாந்தாமேரி தனது அக்காவிற்கு போன் செய்து தான் இனி உயிரோடு இருக்க மாட்டேன் என கூறியதாக சொல்லப்படுகிறது. உடனே சாந்தாமேரியின் அக்கா உறவினர்களுக்கு போன் செய்து தங்கையை பார்க்குமாறு கூறியுள்ளார். வீட்டிற்கு சென்று கதவை உடைத்து உறவினர்கள் பார்த்தபோது சாந்தாமேரி தூக்கிட்டு உயிருக்கு போராடி வந்துள்ளார். உடனே அவரை உறவினர்கள் மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சாந்தாமேரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சாந்தாமேரியின் இறப்பிற்கு முழுக்க அவரது காதலன் அஸ்வின் குமார் தான் காரணம் என குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். சார் 3 வருஷமா அவங்க லவ் பண்றாங்க சார். ஸ்டார்டிங்ல வீட்டில் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் எல்லார் வீட்டிலேயே பேசி போன மாசம் கல்யாணத்துக்குலாம் பேசிட்டோம். நாங்கள் பேசிட்டு அதுக்கு இடையில ஏதோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்ட்டு அடிக்கடி என்ன ப்ராப்ளம் ஆனாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, விட்டு போயிடுன்ட்டு சண்டை போடவே டிப்ரெஷன்ல போயிடுவா. அந்த பையன் வானான்ட்டு சொன்னாலும் இவங்க சூசைட் அட்டன் பண்ணிடுவா. ஆனால் இப்போ 1 வாரமா தைரியமா இருந்தாவா. அவள் இல்லைனாலும் பரவாயில்ல, கல்யாணம் இல்லைன்னா அவள் இல்லைன்னா நான் பரவாயில்ல தைரியமா இருப்பேன்ட்டு சொன்ன பொண்ணு ஒரு 2 நாள்ல என்ன பண்ணா, என்ன மென்டல் ப்ரெஷர் கொடுத்தான்ட்டு தெரியல. 2 நாள் முன்னாடி லாஸ்டா என்கிட்ட சொன்ன வார்த்தை ரொம்ப அசிங்கமா பேசுறேன், நான் அவளை அடி போட்டு அடிக்கிறான், நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா. எவ்வளோ நாள் அட்வைஸ் பண்ண, பிரெயின் வாஷ் பண்ண, கூடவே இருந்தோம். இப்படி ஒரு அரை செகண்ட் விட்டுட்டு போனாங்க எங்க மாமி. போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த மாதிரி பண்ணிட்டா அவ. சாந்தாமேரியும் அஸ்வினும் காதலித்து வந்த வேளையில் அஸ்வின் அடிக்கடி குடித்துவிட்டு சாந்தாமேரியை கொடூரமாக தாக்கி வந்ததாக கூறப்படுகிறது. சாந்தாமேரியின் மீது சந்தேகத்தில் இருந்த அஸ்வின் பெண்களிடம் கூட பேசக்கூடாது என மிரட்டி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. யாருக்கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட பேசினாலும் சந்தேக புத்தி இருக்கு சார் அவளுக்கு. என் வீட்டுக்கு வந்தாலே சில சமயம் எதுக்கு நீ அவங்க வீட்டுக்கு போற அப்படின்ட்டு கேட்பான் அவன். எங்க அம்மாவை அசிங்கமா திட்டுறது. அந்த பையன் மெயின் ரீசன் வந்து குடிப்பான் சார், பயங்கரமா குடிப்பான். குடிக்கிறியே, ஏன் குடிக்கிறேன்ட்டு கேட்குற, குடிச்சிட்டு அசிங்கமாக பேசுறது. காலையெல்லாம் விட்டுருவான். நைட்டு 12:30 மணிக்கு தூங்கின்னு இருக்கிற பொண்ணு ஃபோன் போட்டு வர வைப்பான். ரோட்டுக்கு வர வைப்பான், அங்கே வர வைப்பான். அப்படி அவள் ஃபோன் எடுக்கலைனால வேற பசங்களை விட்டு அந்த பையனுக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு கொஞ்சம் வாங்கன்ட்டு கூப்பிடுறது. பிளாக்மெயில் பண்ணி வர வச்சு அந்த பொண்ணு அசிங்கமாக பேசி. காதலிப்பது அனைவருக்கும் தெரியும். திடீரென காதலை கைவிட்டால் தவறாக பேசுவார்கள் என்பதால் காதலை விட முடியாமல் தவித்துள்ளார் சாந்தாமேரி. நான் ஆல்ரெடி இப்போ நான் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு நான் விட்டேன்னா இந்த ஏரியா என்ன அசிங்கமாக பேசுவாங்கன்ட்டு இப்போ மொத்தமாகவே போயிட்டா. அவ வந்து கல்யாணம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தா. இவனை தான் கல்யாணம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தா. அவன் வந்து மொத்தத்தில் அவன் ஃபேக்காக தான் லவ் பண்ணியிருக்கான். இவளை வந்து காசுக்காக தான் லவ் பண்ணியிருக்கான். அடிக்கடி பணம் பறித்து வந்ததாலும் தன்னை டார்ச்சர் செய்ததாலும் 4 முறை சாந்தாமேரி விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றதாகவும், அப்போது கூட அவரை பார்க்க மருத்துவமனைக்கு அவரது காதலன் அஸ்வின் வரவில்லை எனவும் கூறப்படுகிறது. இரு வீட்டாரும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்த போதிலும் அஸ்வின் திருமணத்தை தள்ளி போட்டுக்கொண்டே சென்றதாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இவை அனைத்தும் சாந்தாமேரியை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதால் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. திட்டிக்கு போறப்பெல்லாம் கூப்பிட்டு காசு கேட்பான், 50 ரூபாய் கொடு, 100 ரூபாய் கேட்டு. இப்பதான் சொல்ற அவ எல்லாத்தையும். இதனால அவன் மனசுலயே வச்சிருக்காளா இல்லைன்னு புரியல. 2 நாள் முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டா. மேலும் இறந்த பின் அவனை சும்மா விடாதீர்கள் என
போனில் தெரிவித்ததாக அப்பெண்ணின் சகோதரி குறிப்பிட்டுள்ளார். அன்னைக்கு வந்து நிச்சயதார்த்தத்துக்குன்னு தட்டு மாத்த வராங்க. அன்னைக்கு கூட அவன் வரல. ஏன்னு கேட்டா நான் வரல, நான் வேலையில இருக்கேன். அவ்வளோ ஆசையா அந்த பொண்ணு ரெடியா இருந்தது. மொத்தத்துல அவளை நல்லா ஏமாத்திட்டான். இதுதான் உண்மை. அவனை மட்டும் விட்டுறவே கூடாது சார். ஒரு வார்த்தை சொன்னா செத்தா கூடாது, பையனை விட மாட்டேன்னா அவன் செத்துட்டு காதலிச்சா நல்ல பையனை பார்த்து காதலிங்க, குடிகாரன் கஞ்சா அடிப்பவனை பார்த்து காதலிச்சுட்டு இப்படி அவஸ்தைப்பட வேண்டாம் என பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் கோரிக்கை வைத்தனர். தேர்ந்தெடுக்கிறதையும் தாண்டி நம்ம தப்பா தேர்ந்தெடுத்துட்டோம்னா கூட அதுலேருந்து வெளியே வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு அம்மா அப்பான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. 25 வருஷம் நம்மளை வளர்க்குறவங்கள விட்டுட்டு 2 வருஷம் நீ பழகுன ஒருத்தனுக்காக போய் சாகணுமா? சாகக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து தேர்ந்தெடுக்கவே கூடாது. அப்படி நீ தப்பான ஒரு பார்ட்னரை தேர்ந்தெடுத்துட்டேன்னா அது தப்புன்னு தெரிஞ்ச உடனே வெளியே வந்துடணும். இதுதான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவளோட முட்டாள்தனம் தான். இப்போ முட்டாள்தனம் தான். எங்களெல்லாம் பார்க்காம எவனோ ஒருத்தனுக்காக எங்களெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டா. இதுதான். இந்த சம்பவம் தொடர்பாக தேனாம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.